நேற்று ஒரு நண்பர் சொன்னார், சோபா செட்டுன்னு 174 சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் தெரியுமில்ல, ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா வாடகை. எதுக்கு? 5 ஸ்டார் ஹோட்டலோட ஜாஸ்தி. எங்கே இருக்குன்னா பீச் ஓரமாக இருக்கு. பீச் ஓரமாக இந்த டவுசர் பாய்ஸ் எல்லாம் கூடுற இடம் அங்கே தான். பழைய டவுசர் பாய்ஸ். இப்போ அதே டவுசர் பாய்ஸ் இப்போ அந்த கும்பல் பூரா அப்படியே அங்கே சேர்ந்துருச்சு. நேற்று ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தினுடைய வாரிசு ரேஞ்ச் ரோவர் காரை அந்த அம்மாவே ஓட்டிட்டு வருது. வீட்டுக்காரை டைவர்ஸ் பண்ணிட்டு டிரைவரை வீட்டுக்காரர் ஆக்கிடுச்சு. நான் குழு தான் சொல்ல, முழுசாலாம் சொல்ல மாட்டேன். அப்போ அந்த அம்மா சோமா செட்டில் வந்து இப்போ எல்லாமே ஜீன்ஸ் பேண்ட்டு, அதாவது கருப்பு டாப்ஸ் போட்டுட்டு வந்து குடிச்சிட்டு கும்மாடம் போட்டு சண்டை தகராறு. கூப்பிடியா விஜய், சிஎம் கூப்பிடியா, பழைய கூட்டாளி யாரு? நீங்க யாரும் குழுவெல்லாம் கேட்கக்கூடாது. JPRQRSTUVWXYZ தெரிஞ்சுங்க. அதே போல இப்போ அமைச்சராக இருக்காங்கல்ல கீர்த்தனா, அவங்களும் இங்க போகாத பப்பே இல்லை. எங்க நமக்கு வேண்டாம் சார். இல்லைங்க, கக்கனும் அங்கே தாங்க இருந்தாரு, அந்த சீட்டில் தாங்க இருந்தாரு. இப்போ பப்பு தமிழ் மெட்ராஸில் இருக்கிற பப்புக்கு போகாத பப்பே இல்லை. அந்த அம்மாவும் அமைச்சர்னா இது எப்படிங்க மக்கள் ஏற்றுக்குவான்? பிரசாந்த் கிஷோருடைய டீம் லீடர் இந்த அம்மா கீர்த்தனா. பிரசாந்த் கிஷோருடைய டீம் லீடர். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லா ஊர்லையும் இந்த அம்மா பிரசாந்த் கிஷோருக்காக ஒரு டீம் லீடர். அப்புறம் அங்கிருந்து பெண்ணுக்கு வர்றாங்க டீம் லீடர். அதுக்கு பிறகு ஆதவரிஜனாவுடைய டீம் லீடர். இப்போ அமைச்சர்னா மெட்ராஸ் இருக்கிற எல்லா பப்புக்கும் அந்த அம்மா போகாத பப்பே இல்லையா சொல்ற. அப்ப இதெல்லாம் எப்படி பேசவே கூடாதா? இதுதான் இப்போ இங்க அரசியல். இப்போ